வடக்கு மாசி வீதி மேல மாசி வீதி சந்திப்பில் இருக்கக்கூடிய நேரு ஆளாள சுந்தர விநாயகர் கோயில் இதை பற்றிய முக்கியமான விவரங்களை தான் இப்போ சொல்ல போகிறேன். இது 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். அப்போ உள்ள பெரியவங்க ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பத்துக்கு எந்த கோயிலும் இல்லாத ஒரு மகத்துவம் இந்த சிற்பத்துக்கு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எந்த கோயிலில் எந்த சிற்பங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி உருவம் கிடையாது. அலங்காரம் இருக்க வேறு டிசைன் சிம்பிளாக இருக்கும். இதுக்கு முதுகுக்கு பின்னாடி லிங்கமும் நாகமும் இந்த விநாயகருக்கு முதுகுக்கு பின்னாடி இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. கொள்ள காலம் நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது, இது சித்தர் அடங்கின கோயில் மாதிரி தெரியுது. உள்ள சித்தர் இருக்கிறது எங்களுக்கு கண்ணில் தென்பட்டது. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ தான் அதை இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்கள் பையன்களுக்கு இங்கே ஒரு 5 வாரம் மஞ்சள் மாலை கட்டி போட்டால் சீக்கிரத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இங்கே வேண்டுதல் பண்ணாங்கன்னா அது நிறைவேறும். இது உலக பிரசித்தி பெற்ற கோயில். இந்தியாவில் உள்ள முக்கிய தலைவர்கள் நேரு, அத்வானி, இன்னும் அடுத்து ஜெயம்மா இவங்கெல்லாம் போன கோயிலுங்க எனக்கு 2 வணங்கி. பழைய தலைவர்கள் கக்கன்லாம் இங்கே போயிருக்காரு. அப்படி பிரசித்தி பெற்ற கோயில் விநாயகர். உலக லெவலில் இவர் தெரியாத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இந்த ஆலமரம், இது ஆலமரத்து கோயில். இது அரச மரம் கிடையாது, இது ஆலமரம். இந்த ஆலமரத்தில் ஒரு சித்தர் அடங்கி இருக்குது. எங்களுக்கு கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால் இதில் ரொம்ப மகத்துவம் உண்டு. அவங்கவுங்க வேண்டிக்கிட்டால் நல்ல முன்னேற்றம் தான் அடைவாங்க. யாருக்கு எந்த இதுவும் இருக்காது. அதனால் இந்த விழா விநாயகர் பிறந்த நாளை வச்சு இந்த விழா தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என் பேர் முருகேசன், தலைமை பூசாரி இந்த கோயிலுக்கு. இப்போ நான்